அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். அண்ணா இப்ப நேத்து காவல் நிலையம் போயிருக்கீங்க, என்ன விடயம்? ஆமா, நேற்று நாகூர் காவல் நிலையத்துல அந்த சிபிசிஎல் ஆரண்டாறு விதிகளின்படி 2013 சட்டத்தின்படி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இந்த நிலத்தை இழந்தவங்க, அங்க விவசாயம் செய்தவங்க, விவசாய குத்தகைதாரர்கள், விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்றம் ஆரண்டாறு விதிகளின்படி கொடுக்க வேண்டிய அந்த தொகையை, ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாயை இதுவரையும் அரசு கொடுக்கல. சிபிசிஎல் நிறுவனம் கொடுக்கல. இந்த ஒரு ஆண்டாவது வாக்குறுதி கொடுத்து உடனே கொடுத்துறோம், போராட்டத்தை கைவிடுங்கன்னு அந்த மக்கள் கைவிட்டாங்க. இதுவரையும் கொடுக்காம இருக்காங்க, இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை உடனே போர்க்கால அடிப்படையில உடனே வழங்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். கண்டிப்பா அது வெற்றி கிடைக்கும். அதனால அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களும் நாம் தமிழர் உறவுகளும் பெருந்திரளாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடை செய்யணும், கோரிக்கை நிறைவேறணும். அதுக்கு நம்ம பெருங்கூட்டமா வரணும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல 3 பேர் முக்கிய தளபதிகள் சட்டமன்ற தொகுதியில 2026 அண்ணன் சீமான் அவர்களால் நியமிக்கப்பட்ட வேட்பாளர் பாத்திமா பர்கானா அவங்க கண்டன உரை நிகழ்த்துறாங்க. அதே போல கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியில சீமான் அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கார்த்தியா அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கார்த்தி கண்டன உரை நிகழ்த்துகிறார். அதனால நாம் தமிழர் சொந்தங்களும் தாய் தமிழ் உறவுகளும் பெருங்கூட்டமாக வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ரமேஷ். வெண்மணி ஊடகத்துக்கு நன்றி.